கரூர்ல கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் பலியான சம்பவத்தை தொடர்ந்து தவேக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்காங்க. கரூர் வேலுச்சாமிபுரத்துல கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடந்த தவேக தலைவர் விஜயோட பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் இறந்திருந்தாங்க. மேலும் 110 பேர் காயமடைஞ்சிருந்தாங்க. இந்த வழக்கு தொடர்பா சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இதுல ஏற்கனவே போலீசார் பிரேத பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள், உயிரிழந்தவர்களோட குடும்பத்தினர், தனியார் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள், உரிமையாளர்கள், காயமடைந்தவர்கள், சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்க அப்படின்னு ஏராளமானவங்க கிட்ட விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. இதே போல தாவேகா மாநில பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இணை செயலாளர் நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா, கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோர் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி தங்களோட தரப்பு விளக்கங்களை கொடுத்திருக்காங்க. மேலும் தவிக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட வாகனத்தில் இருந்த கண்காணிப்பு கேமராக்கள்ல பதிவான காட்சிகள் மற்றும் பதிவுகளும் சிபிஐ கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில கரூர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்காங்க. வர 12ஆம் தேதி நேரில் ஆஜராக விஜய்க்கு சம்மன் அனுப்பியிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு.